வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காணொளி பார்க்க போறோம். நீங்க நிறைய பேர் கேட்ட கேள்விதான். இப்ப யுஎஸ்ஏ முழுவதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐசி ரைட்ஸ் போய்கிட்டு இருக்கு. பெரும்பாலான நேரங்களில் பப்ளிக் பிளேஸ்ல பண்றாங்க, ஒர்க் பிளேஸ்ல பண்றாங்க, சில நேரங்களில் வீட்டுக்கு கூட வரலாம் அப்படின்னு ஐயப்பாடு இருக்கு. ஸோ இப்படி அவங்க வரும்போது நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியா எடுத்து வச்சிருக்கணும், என்னென்ன போட்டோ காப்பீஸ் வேணுமா, ஒரிஜினல் வேணுமா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், உங்களுக்கான ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் இது சம்பந்தமா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையுமே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது எல்லாம் இந்த துறையில வல்லுநர்கள் கொண்டு பேசும்போது இன்னும் அது சரியான முறையில போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இன்னைக்கு அந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பிளஸ் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதுக்கு ஒரு டெம்பரவரி பேன் வந்திருக்கு, ஆனா ஒரு பர்மனன்ட் பேன் இன்னும் வரல. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு இருக்கு, அதையும் பத்தி விவாதிக்க போறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யுஎஸ்ஏ இமிகிரேஷன் அட்டார்னி திருமதி மேரி கெனடி அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இல்லினாய்ஸ் மாகாணத்தில் சிகாகோல லா ஃபார்ம் ஆஃப் மேரி கெனடி அப்படின்னு இமிகிரேஷன் லா ஃபார்மே வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ வாழ் தமிழ் மக்களுக்கு மிகவும் பிரபலமான பரிச்சயமான நபர் தான் இன்னைக்கு நம்ம சேனல் பேச போறாங்க. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது அதோட ப்ராக்ரஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா 22% அதுல ரிட்டர்ன் இருக்கு. நம்ம இதை மேனேஜ் பண்ண வேணாம், அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கொடுக்குறோம். சிம்பிள் பட் யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க அதை ட்ரை பண்ணா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கு, ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் மேரி கெனடி, எங்களுக்காக நேரம் ஒதுக்கினதுக்கு. நான் இன்ட்ரோலே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இப்போ தமிழ் சங்க நிகழ்ச்சி கலந்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள எங்களுக்கான நேரம் ஒதுக்கி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள இன்ஃபர்மேஷன் தரப்போறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கம் பிரேம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த இந்தியாவிலேருந்து இந்த சென்னையிலேருந்து இப்போ தான் வந்தேன். ஸோ அதனால் அதை கண்டினியூஸாக பண்ண முடியல. பட் ஐ வாஸ் ஆல்சோ மிஸ்ஸிங் இட். ஆக்சுவலாக பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தோம், பண்ணலாங்க. நிறைய பேரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க திரும்ப அட்டானியோட. ஏன்னா நம்ம ஆஃப்டர் ட்ரம்ப், நம்ம பிஃபோர் ட்ரம்ப் தான் நம்ம மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஆஃப்டர் ட்ரம்ப் நம்ம வீடியோ பண்ணல. நீங்கள் முதலமைச்சர் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய நீங்கள் பிஸியாக இருந்தீங்க சென்னையில். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறைய நடந்துருச்சு, ரைட்? ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஸோ இந்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளாகவே மிக முக்கியமாக நான் எங்கே ஆரம்பிக்க போறேன்னா, பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றி நிறைய வீடியோ நம்ம பார்த்துட்டோம், நிறைய நண்பர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு காலையில ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என்னோட பொண்ணோட டெலிவரி இருக்கு ஏப்ரல் மாதம், ஸோ அதற்குள்ளாக என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போறாங்க, ஏதாவது ஒரு ஆருடம் இல்ல ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போ நாளைக்குமே ஒரு ஈவெண்ட் ஃபெட்னால இருந்து இருக்கு. நானும் கவிதாவும் சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குங்க. அதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது கூட நீங்க சொல்ற கொஸ்டின் ரொம்ப கரெக்டா. எப்படின்னா, தெர் ஆர் ஃபியூ திங்ஸ். அப்படின்னு ஏப்ரல்ல அப்படிங்கிறத விட இப்போ என்ன நிறைய பேருக்கு கன்சர்னா இருக்கு அப்படின்னா, இந்த February 19th இதுக்கு உள்ளர ஒரு டிசிஷன் வருமா வராதா, ஒருவேளை ஏதாவது ஒன்று இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நடக்க போகுது, பின்னாடி நடக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதில் தான் ரொம்ப கொஸ்டனபிளா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது, ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க அப்படின்னு. சரி, நமக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த January 23rd அந்த சியாட்டல் ஜட்ஜ் ஹஸ் அந்த டெம்பரரி ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது they've said, and the word that they have used is also நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, blatantly unconstitutional என்ற மாதிரி நேம் பண்ணியிருக்காங்க அப்படியே. ஸோ அதோட ப்ரிலிமினரி இன்ஜங்ஷன் February 6th இருக்கு. ஸோ மோஸ்ட் லைக்லி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன இதில் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெஃபினட்டா there will be like அந்த TRO something has to happen before it becomes effective இல்லைங்களா. ஸோ ஏன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான். ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் நாட் அ ரூல் or it's not a law that has been passed. So அதனால நம்ம வெயிட் பண்ணுவோம். டெஃபினட்டா this is not going to happen. அதுவும் பர்டிகுலரா people who are on the H1B அவங்க பிளஸ் குழந்தைங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் பீரியடா இருக்குது. உங்களோட ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலியா நான் சொல்றதெல்லாம், உங்களுக்கு இது பெரிய உங்களோட ஃபைனல் டெலிவரி பீரியட்லயோ உங்களோட இந்த ஃபுல் டேர்ம்ல இருக்கும்போது இதை ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நேரங்களா நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. டெஃபினட்டா the decisions are going to be made. அதுக்குள்ளார அது வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. the decisions will be coming. It's all in place. நான் February 17th இருக்கேன் டியூ டேட், எனக்கு அதுக்கு முன்னாடி ஆகுமா பின்னாடி ஆகுமா இந்த மாதிரி எல்லாம் எந்த கன்சர்ன்ஸுமே வச்சுக்காம இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் that will be the best thing நான் சொல்லக்கூடியதா நினைக்கிறேங்க. நல்ல அட்வைஸ் கொடுத்தீங்க மேரி கெனடி. ஏன்னா கண்டிப்பா அதை பத்தி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க.
நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் சிம்பிள் வேர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கூட நியூஸ் வந்துச்சு, ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமம் அவுட் ஆஃப் 6 ஜட்ஜஸ் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக போவாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போட்டு ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. எக்ஸாக்டா வந்து அங்க ஜட்மெண்ட் கொடுக்க போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான். ஸோ லெட்ஸ் வெயிட். இது வந்து ஓகே நடக்க போறது ஃபியூச்சர்ல இன்னும் 2 வாரம் இருக்கு. ஸோ இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஸோ ஐசிஇ ரைட்ஸ். ஸோ அது வந்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய உங்க கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஐசிஇ ரைட்ஸ் சம்பந்தமா நிறைய மக்கள் கேட்குற கேள்வி. இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ எங்கேயோ ஒர்க் பண்றாங்க, ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இல்லை வீட்டில் ஒர்க் பண்றாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கையிலே வச்சிருக்குமா? மீன்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நான் கையிலே எடுத்துட்டு ஆஃபீஸ் போகணுமா? நான் இதுல வந்து ஒரு கிளாசிஃபை பண்ணி சொல்றேங்க பிரேம், ஒரு சின்ன சின்ன கிரைட்டீரியாவா. ஃபர்ஸ்ட் திங் நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, நான் என்ன லீகல் ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், வாட் ஸ்டேட்டஸ் ஐ ஆம். லீகல்னு கூட விட்டுருங்க. உங்களோட ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து தே ஆர் ஆல் இன் அ லீகல் ஸ்டேட்டஸ், நான் இமிகிரண்ட் ஸ்டேட்டஸா இருக்கட்டும், பட் ஆனால் லீகல் ஸ்டேட்டஸ்ல தான் இங்க இருக்காங்க. நம்ம ஒரு ஜென்ரலைஸ் பண்ண வேண்டாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் நடக்கிற காரியங்கள் வேர் ஐஸ் ஹேப்பன்ஸ்னா நீங்க வந்து யூ ஆர் நாட் த டார்கெட் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது என்ன ஆகும்னா, இந்த மாசா வந்து ஒரு ஐயோ எல்லா இடத்துலயும் இப்படி நடக்குது அப்படி நடக்குது, நம்ம என்ன இடத்துல இருக்கோன்றதே நமக்கு மறந்து போயிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ தே ஆர் டார்கெட்டிங் ஆன் அதர் ஆடியன்ஸ் ஆர் அதர் கிரைட்டீரியா ஆஃப் பீப்புள், அன்டாக்குமெண்டட், இங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேல இருக்கிறவங்க. நீங்க அப்படி இல்லையா? அப்போ வந்து த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரூல்ட் அவுட். ரெண்டாவது வந்து பார்க்கும்போது என்ன மாதிரியான கேட்க போறாங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்றதெல்லாம் வந்து ஒரு இட் மேட்டர்ஸ் அ லாட். இப்போ வந்து நம்ம முன்னாடியே கூட பேசியிருக்கோம். எப்படின்னா, like the tone of the officers differs depending on what authority they have. இதே USCIS தான், இதே ICE தான், எல்லாரும் இருக்காங்க, but it differs in a different way depending on how much of a support they get from the government. அது மச்சு தான் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இப்படி பார்க்கும்போது அது உண்மைதான், ஐஸ் ரெய்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் மோர் அண்ட் மோர். நம்ம திடீர்னு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கேள்விப்படுறோம், விச் இஸ் த ரியாலிட்டி. ஆனா அதையும் மீறி எந்தெந்த இடங்கள்ல, ஸோ நான் இப்ப சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஈவன் தோ யூ சே தட் யூஆர் இன் லீகல் ஸ்டேட்டஸ்னே வச்சுக்கோங்களேன், ஆனாலும் ஒரு ஐஸ் வந்து கொஸ்டின் பண்றாங்க, என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க, வாட் ஆர் மை ரைட்ஸ் ஓவர்னா, அதை வந்து நம்ம வந்து ஒரு 3 கிரைட்டீரியாவா கிளாசிஃபை பண்ணிக்கிற மாதிரி பார்ப்போம். ஒன்னு வந்து உங்க வீட்டுல இருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அவங்க வேற யாரையாவது கூட தேடி வந்திருக்கலாம், அப்போ வந்து உங்க வீட்டை கூட நாக் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல, அப்போ உங்களோட ரைட்ஸ் என்ன? யூஆர் இன் அ பப்ளிக் பிளேஸ், அப்போ உங்களோட ரைட்ஸ் என்ன? அதுக்கு அந்த மாதிரி ஒரு 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 இடமா நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு வந்து இட் வில் கிவ் அஸ் அ லிட்டில் மோர் ஆஃப் அ கிளாரிட்டி, இல்லைங்களா? ஸோ உங்க வீட்டுல வந்து அவங்க கேட்க வராங்கன்னா கண்டிப்பா வந்து even though you're an undocumented place, அந்த மாதிரி வரும்போது you have lot of privacy in your home. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. அதுக்குள்ளார வந்து அந்த கிரிமினல் சர்ச் வரும்போதே கூட, சர்ச் அண்ட் சீஷர்லாம் பண்ணும்போது they have rights. ஆனா என்ன ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாக் பண்றாங்க, நான் யாருன்னு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, அப்போ யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு சே நான் இப்போ உங்களுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்க சொல்லறதுக்கு யூ ஹாவ் த ரைட்ஸ் டு டூ இட். அதை ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க நீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான், ஏன்னா உங்க வீடு வந்து இட்ஸ் அ வெரி ப்ரொடெக்டட் பிளேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஈவன் சே லைக் FDN, there is a difference between FDNS officer visiting you and an ICE officer visiting you. FDNS criteria is different. நம்ம கூட இன்னொரு வீடியோ கூட பண்ணலாங்க. எனக்கு வந்து ஏன்னா FDNSல வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நம்ம பண்ணணும் ஆஃப்டர் திஸ் மாடர்னைசேஷன் ரூல் அப்படிங்கிறதுல வந்து ஐ ஹாவ் தட். நம்ம அதை சின்ன ஒரு வீடியோவா இந்த கம்மிங் வீக்ஸ்ல ஐல் பி அவைலபிள், டெஃபினட்டா பண்ணலாம் அப்படியே. ஸோ அதை விட்டுறேன் நான். இப்போ ஐசனே வரும்போது, அப்போ உங்க வீட்டுல வந்து பண்ணும்போது நீங்க வந்து அதுக்கு வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா தென் யூ கேனாட். இப்போ உள்ளார வராங்க, அவங்க கண்ணு முன்னாடி என்னெல்லாம் பொருள் இருக்கோ அதெல்லாம் பாக்குறாங்கன்னா அதெல்லாம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்க வந்து லீகல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க வந்து பெருசா வேற எதுவும் வீட்டுல ஒன்றும் பண்ண போறது இல்லை, அதெல்லாம் டிஃப்ரெண்ட். அதை பத்திலாம் நீங்க வரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு மட்டும் வரும்போது உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் சே, உங்க வீட்டுல இருந்து கேட்குறாங்கன்னா எனக்கு இப்போ காட்ட மாட்டேன்னு சொல்லலாம், இல்லை கொடுக்குறேன் நான் காட்டுறேன்னு சொல்லலாம். ஆனா வீட்டுக்குள்ளார கூப்பிட்டு அவங்கள சேர்ல உட்கார வச்செல்லாம் நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் மினிமம் கிரைட்டீரியா. ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போயிடுறீங்க, அப்போ இருக்கீங்க, அப்போ வந்து கேட்குறாங்க வாட்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நீங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல வந்து அப்படி கேட்குறாங்க அப்படின்னா கூட
நீங்க வந்து சம் ஆஃப் தெம் ஒரு பெரிய கன்சர்னா என்னோட ரிசிட் நோட்டீஸ் தான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அப்ரூவல் வரல. இல்ல யூஆர் லீகலி எலிஜிபிள் டு ஒர்க் டு ஸ்டே இன் திஸ் கண்ட்ரி. என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டே கேட்டாங்க, அவங்க சிட்டிசன்ஸ் ஆக்சுவலா. நான் எல்லா டைமும் டாக்குமெண்ட் எடுத்து நியூ ஜெர்சியில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அப்போ அதை வச்சு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா எவ்ரி டைம் யூ கேனாட் கேரி. நான் உங்க வீடியோ கூட நான் அன்னைக்கு ஒன்று பார்த்தேன். நான் ஆக்சுவலா எல்லா டைமும் எடுத்துட்டு எல்லாம் போகவே முடியாது. ஏன்னா நான் கையில கொண்டு போயிட்டு தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டூப்ளிகேட் தேடுறது பெரிய வேலையா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஒரு காப்பி மட்டும் வச்சுக்கோங்க. டெஃபினட்டா இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்பிங் யூ. ஒரு லைக் ஒரு போட்டோ இது ஃபோன்லயோ இதுலயோ ஒரு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க, அது மட்டும் வச்சுக்கோங்களே ஒழிய யூ டோன்ட் ஹாவ் டு கேரி இட் ஆல் த டைம் டு ப்ரூவ் தட் நீங்க வந்து லீகலா தான் இங்க இருக்கீங்கன்றதுக்கு தேவையில்லை. செகண்ட், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, உங்களை வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்குறாங்க அப்படின்னா கூட there is no requirement that you have to answer that question. நீங்க இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்ன்றது வந்து எந்த டிமாண்டும் கிடையாது. வாட் எவர் பொசிஷன் யூஆர் இன், அப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணலன்னா யூ ஜஸ்ட் கீப் சைலண்ட். ஓகேங்களா? அதை வந்து நீங்க வந்து இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு ஆன்சர் தட் கொஸ்டின் எஸ் ஆர் நோனா காமா இருங்க. அதுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு, டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்டேட்டஸ் யூஆர் இன், வாட் ரைட்ஸ் யூஆர் இன். இதெல்லாம் தான் ரொம்ப பேசிக். இது வந்து ரொம்ப சிம்பிளா தோணும், இதுக்கு எதுக்கு ஒரு அட்டர்னின்னு கூட தோணும். ஆனா இதுதாங்க முக்கியம். இல்ல, இதை நம்ம ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க மேரி கென்னடி. ஏன்னா வந்து கரெக்ட். ஏன்னா எப்ப போலீஸ் நிப்பாட்டினாலும் ஒரு பதட்டம் வந்துடும், அது இயல்பு. என்னதான் ரெடியா இருந்தாலும் பதட்டம் வந்துருங்கும் போது தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட விட அதுக்கு பதிலாக சைலண்டா இருந்துட்டு நான் எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு, சைலண்டா இருக்க, ஸோ என்ன வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ரைட்ஸ் பீயிங் இன் திஸ் கண்ட்ரி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். போர்ட் ஆஃப் என்ட்ரியில வந்து அவங்க கொஸ்டின் பண்ணும்போது வி டோன்ட் ஹேவ் திஸ். ஏன்னா யூஎஸ்குள்ளரே என்டர் ஆகல இல்லைங்களா, அந்த பார்டர்ல தான் நிக்கிறோம். அவங்க இந்த பக்கம் நிக்கிறாங்க, நம்ம they didn't give us allow us into this country. ஸோ அப்போ நம்மளோட ரைட்ஸ் வந்து நம்ம எதையுமே கிளைம் பண்ண முடியாது. எந்த பேசிக் ரைட்ஸையுமே நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆனா நீங்க உள்ளர இருக்கும்போது யூ ஹாவ் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஆல் யுவர் ரைட்ஸ். அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். இன்னும் கூட நிறைய நானுமே ஐம் ஆல்சோ லைக் ரிசர்ச்சிங் மோர் அண்ட் மோர் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஹெல்ப் அவர் கம்யூனிட்டி. நம்ம அதை கண்டிப்பா பண்ணலாங்க. அது வரைக்கும் இதை பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆக்சுவலா. நல்ல பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு இதுல ஒரு கேள்வி இருக்கு. நிறைய சமீப காலமாக H4EADல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வெளி இடத்துல வேலை பார்க்குறாங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாங்க, கிராசரி ஸ்டோர்ல இந்த மாதிரி நிறைய இடத்துல வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்படி போகும்போது அவங்களும் இந்த காப்பி வச்சுக்கிறது நல்லதா, இல்லை அதை விட தாண்டி இந்த EAD கார்ட்ஸ் எந்த நேரம் பாக்கெட்ல வச்சுக்கிறது? நான் வந்து ஒரிஜினல் கார்டை யாரையுமே நான் இப்போ கூட அங்க பிரேம் ஆக்சுவலா நான் இந்தியாவில் இருக்கும்போது கூட 2 பேரோட கிரீன் கார்ட்ஸ் வந்து அவங்க கையில வச்சுட்டு அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு அம்மா, அவங்க கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எங்கேயும் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து கான்சுலேட்ல போய் ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்து 30 days உள்ளார வந்துட்டு அப்புறம் அவங்க I-90 அப்ளை பண்ணி தான் வாங்குறாங்க. இதெல்லாம் காமனா நடக்கிற விஷயங்கள். நீங்க இதை வந்து பாஸ்போர்ட்டையும் H4EADயும் கார்டையும் எடுத்துட்டு போயிட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் அனதர் கான்சிக்வன்சஸ். அது இல்லாம ஒர்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆயிடும். ஸோ கண்டிப்பா ஒரிஜினல் எடுத்துட்டு போகணுன்ற அவசியமே இல்லை. கரெக்ட். காப்பி வச்சுக்கோங்க. அப்ரூவல் H1B அப்ரூவலே முன்னாடி எல்லாம் கான்சுலேட்டுக்கு வந்து ஒரிஜினல் இல்லைன்னா ஸ்டாம்பிங்கே போக முடியாது. ஆஃப்டர் கோவிட் நம்ம வந்து வெறும் காப்பி தான் கொடுக்குறோம் எல்லாருமே. நாங்களே வந்து கர்டசி காப்பி இந்த காப்பின்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்றாங்க. தட் இஸ் ஆல்சோ வேலிட் டாக்குமெண்டேஷன். கண்டிப்பா இன்னொரு இடத்துல இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு இஃப் யூ நீட் எனி லீகல் ரெப்ரஸன்டேஷன்ற ஒரு இடத்துல தேவைப்படுது அப்படின்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் இட். சொல்லுங்க, நான் இப்போ பேசுறதுக்கு தயாரா இல்லை, ஐ ரியலி வாண்ட் மை அட்டர்னி டு பி ரெப்ரசன்டிங் மீ. எல்லா நேரங்களையும் அட்டர்னியை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, பட் இன் வெரி லிமிடெட் சிச்சுவேஷன்ஸ். ஒருவேளை உங்களுக்கு புரியலனா கூட யூ கேன் ஆல்வேஸ் சே தட் ஐ நீட் அ லீகல் ரெப்ரசன்டேஷன், எனக்கு டைம் கொடுங்க. அது டைம் பை பண்றதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம வந்து அப்படி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. பொலைட்டாவும் லைக் அதை கேட்கறதுல வந்து தப்பே இல்லைங்க. நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா வந்து எல்லாத்தையுமே அதான் நான் சொன்னேன். ஈவன் ஐலாவோட அவங்க பிடிஎஃப்மே நான் வந்து காமிச்சேன். நோ யுவர் ரைட்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க, எது கொடுக்குறதுன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். எங்க அட்டார்னி இருக்காங்க, நான் என் அட்டார்னிட்ட நான்
டிஸ்கஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கிறது சிம்பிள் ஆன்சர் அந்த நேரத்தில் வந்து கொடுத்துறது, பொலைட்டாக கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கிறது. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து லீகலில் இருக்கணும், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எக்ஸ்டென்ஷனில் இருப்போம், ஐயோ இதை ஒத்துப்பாங்களான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு புது பயத்தை வந்து கிரியேட் பண்ணும். அப்புறம் இன்னொன்று வந்து குயிக்காக மட்டும் நம்ம சொல்லிடலாங்க. B2ல வரவங்கள வந்து அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் நிறுத்திட்டாங்க, ரிட்டர்ன் டிக்கெட் கொடுக்காம, அதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கிற விஷயங்கள் தான். விசிட்டர் விசால வரவங்க வந்து டெஃபினட்டா வந்து ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் அவங்க வரணும். ஆக்சுவலா தட்ஸ் அ பேசிக் திங். இப்போ வந்து அதை வந்து யாராவது ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரியில கேட்டாங்கன்னா, எல்லாத்துக்காகவும் நீங்க வந்து பதட்டப்பட அன்னோன் ஃபியர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தைரியமா கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்க in this country has still every உங்களோட you cannot be just taken away. எல்லாத்தையுமே எடுத்து பிடிங்கிட்டு போக போற சூழ்நிலை வரல. சில விஷயங்கள் நடக்குது. அப்புறம் வந்து ஒரு பையன் வந்து F1ல வரும்போது லைக் ஏதோ மெடிசின்ஸ் எடுத்துட்டு வந்தான், இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கஸ்டம் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷனே அதுக்காக தான் இருக்குது. இதெல்லாம் காமனா நடக்கிறது. இதுக்காகலாம் நீங்க ஒரு பயமும் பதட்டமும் இருந்துக்காதீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதுல வந்து யோசிச்சு பண்ணுங்க. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் தெம் டு பி, நிறைய விஷயங்கள் நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், தேவையில்லாத வந்து ஒரு கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம போக வேண்டாம். அப்படி நிறைய நேரத்தில் ஜெனரலைஸ் பண்றாங்க. நீங்க கரெக்ட், இதெல்லாம் வந்து வெறும் இண்டிவிஜுவல்ஸ்க்கா நடக்கிற ஒரு விஷயம். ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் புக் பண்றது ஆதி காலத்துல இருந்துட்டு இருக்கு. இடையில வேணா அவங்க கொஞ்சம் அந்த கவர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லூஸ்ல விட்டுருப்பாங்க. இப்போ எகைன் வந்து ஸ்ட்ரிக்டா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் எஸ், கஸ்டம்ஸ்ல நமக்கு என்ன எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு தெரியணும். ஒருவேளை எடுத்துட்டு வரக்கூடாத பொருளை தெரியாம எடுத்துட்டு வந்தா கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பதட்டம் மட்டும் கூடாது. நல்ல பாயிண்ட் மேரி. இதுக்கு மேல ஐசி ரைட்ஸ் பத்தி ஏதாவது சொல்லணுமா? இல்லைங்க பிரேம், நான் என்ன சொல்றேன்னா, இது பேசிக் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிட்டோம். நம்ம இவென்ச்சுவலா கண்டிப்பா பண்ணலாங்க. நான் FDNSக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து லைக் எப்படி ஹேண்டில் பண்றது, ஏன்னா 18க்கு அப்புறம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலா வந்து. ஸோ அதுவும் நம்ம அடுத்த குயிக்கா ஒரு வீடியோல பண்ணலாங்க. அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் மேரிகண்டி. ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா ஐசி ரைட்ஸ் வந்து எதிர்பார்க்கறதா, ஏன்னா அவங்களோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. மிக முக்கியமா வந்து எப்படி போறாங்கன்னா வந்து அவங்க எத்தனிக்கு வச்சு தான் போறாங்க. ஒரு மெக்சிகன் கிராசரி ஸ்டோரோ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போறாங்க, அதே மாதிரி தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ யார் வேணா கொஸ்டின் பண்ணலாம். ஸோ நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்து. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ரொம்ப தேங்க்ஸ் மேரிகண்டி. தேங்க்யூங்க. தேங்க்யூ.